அனைவருக்கும் வணக்கம். கடந்த 15 நாட்களாக யூஜிசிநெட் யோகாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது Unit-9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யோகா. ஓகேங்களா? முதல்ல இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ல இருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. 5ல இருந்து 6 கொஸ்டினும் ஒரு குறிப்பிட்ட புக்ல இருந்து தான் கேட்குறாங்க. அதுவும் நமக்கு டாபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெத்தடாலஜி இன் யோகா, அதுல நமக்கு டீச்சிங் அண்ட் லேர்னிங், எசென்சியல் ஆஃப் குட் லெசன் பிளான், மாடல்ஸ் ஆஃப் லெசன் பிளான், எவல்யூஷன் மெத்தட்ஸ் ஆஃப் அண்ட் ஐடியல் யோகா கிளாஸ், யோகா கிளாஸ் ரூம். ஓகேங்களா? இந்த யோகா இன் எஜுகேஷன், பிலாசபி இதுல இருந்து நமக்கு அதிகமா கொஸ்டின் கேட்கல. ஸோ ஒருவேளை வரும் காலங்கள்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். மொத்தம் ஒரு 67 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 67 கொஸ்டின் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஞ்சம் குயிக்கா பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இப்போ உள்ள கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த எய்ம் ஆஃப் யோகா எஜுகேஷன் ஃபோக்கஸ் ஆன் நாலேஜ் ஒன்லி, ஸ்ட்ரென்த் ஒன்லி, சோசியல் ரிலேஷன்ஷிப் ஒன்லி, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நமக்கு யோகா எஜுகேஷனோட எய்ம் என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்பிரிச்சுவலாகவும் சோசியலாகவும் மென்டலி எல்லாத்துலேயும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு, முழு மனிதனா மாத்துறதுக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபேக்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் டீச்சிங்? நாட் எ ஃபேக்டர்னு கேட்குறாங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்னு கேட்டிருந்தா 3: டீச்சர், ஸ்டூடெண்ட், என்விரான்மெண்ட். ஸோ சோசியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் டீச்சர் அது வராது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், when shall be prepared yoga lesson plan be prepared and effective teaching? 1 week before the class, just before the class, 1 or 2 before the class, after completion of class. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது வராது. 1 or 2 டேஸுங்கிறது இல்லை, ஜஸ்ட் பிஃபோர் த கிளாஸ் ஆன்சர். ஆன்சர் 2 தான் ரைட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, when the question and answer session shall be held during yoga practical teaching, after group practice. ஓகேங்களா? கடைசியா தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். நீங்க ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தான் கொஸ்டின் கேட்பீங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் ஸ்மால் குரூப் எஃபெக்டிவ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன் டீச்சிங் யோகா இஸ் செமி சர்க்குலர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செமி சர்க்குலர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலம் என்ன டீச்சிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா நமக்கு 4 டைப் இருக்கு. அதுல செமி சர்க்குலர் தான் வரும் ஸ்மால் குரூப்புக்கு. அடுத்து பாருங்க, அசெப்ட் அண்ட் ரீசன். த பெஸ்ட் டைம் டூ டு யோகா பிராக்டிஸ் இஸ் பிரம்ம முகூர்த்தா. ஸோ அட் த டைம் ஆஃப் பிரம்ம முகூர்த்தா, அட்மாஸ்பியர் இஸ் பியூர் அண்ட் குவைட் அண்ட் மைண்ட் ஹேஸ் நோ டீப் இம்ப்ரெஷன்ஸ் ஆன் த கான்சியஸ் லெவல். ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நவம்பர் 17ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது 5 கொஸ்டின் நம்ம சொன்னோமா, 5ல இருந்து 6 கொஸ்டின் கண்டிப்பா வருது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, த யோகா கிளாஸ் யூஸ்வலி பிகின் வித் எ பிரேயர். நெக்ஸ்ட், ஃபார் எ டீச்சர் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெர்பல் நான் வெர்பல் எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அங்க கான்ஃபிடன்ஸ், பேஷன், எம்பத்தி இதெல்லாம் வராது. கம்யூனிகேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, த ஃபாலோயிங் ஆர் த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்: மெயின்டைனிங் ஐ கான்டாக்ட், பாடி போஸ்டர், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், லக்ஷர் கம் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ நான் வெர்பல் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ வித்தவுட் வாய்ஸ். ஸோ மெயின்டைனிங் ஐ கான்டாக்ட், பாடி போஸ்டர், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்த கொஸ்டின், given asset and reason la asset and community serves a great teaching. So serve fact can be taught widely by making the students observe the community development project. So both are right and correct explanation. Next parunga, correct sequence of teaching stages. Identify the correct sequence of teaching stages. Next question, idhula pathina teaching, joint exercise, practice, recreation. So first என்னது warm up, so joint exercise, அடுத்து teaching, then practice, then finally recreation.
So option 2 the right. அடுத்து பாருங்க next presentation in yoga teaching. அதே question தான் அடுத்த ஆர்டர்ல மாத்தி கேட்டிருக்காங்க பாருங்க. Identify the correct sequence of presentation in yoga teaching. So demonstration, evaluation, explanation and discussion. So நம்ம first வந்து explanation, அடுத்து demonstrate பண்றோம், discuss பண்றோம், ஃபைனலா evaluate பண்றோம். அடுத்து next question பாருங்க. For a small group, best sitting arrangement. Sitting arrangement of the students may be இருக்கலாம்னு கேக்குறாங்க. So straight row, circular form, semicircular form, double circular form. So maybe இங்க வந்துருச்சு. So circular form will be suitable. Next பாருங்க. Learning of a specific yoga practice by a student depend on. Learning அது எப்படி ஒரு யோகா பிராக்டிஸ்ல ஸ்பெசிபிக்கா concentration of the instructor, power of the instructor, clean instruction of the instructor, self confidence of the instructor. So clear instruction of the instructor is the right answer. அடுத்த next question பாருங்க. The purpose of teaching is mainly induce. Change the environment, change the subject, change the student and change the teacher. Teacher எல்லாம் change ஆக மாட்டாங்க. So change the student is the correct answer. Option 3 is the right answer. அடுத்த question பாருங்க. The most authentic methodology for imparting value education may be. Value education most authentic னு கேட்டாங்க. So traditional Gurukul teaching, classroom teaching, practical based yoga teaching, theory based yoga teaching. So answer 1, traditional Gurukula teaching is the right answer. Next, value orientation education leads to construction of prosperous society, peaceful society and healthy society, politically stable society. So peaceful and healthy society is the right answer. அடுத்து next பாருங்க. The advantages of lesson plan are mostly written lesson planல என்ன advantages? One, to organize teachers thinking, to increase teacher confidence, to understand the student capacity, to keep up the teaching objectives. ஸோ ஒரு லெசன் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளானோட போறது, இதை தான் போய் எடுக்க போறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஆர்கனைஸ் த டீச்சர் திங்கிங், டீச்சர் மனசுல ஸோ நம்ம இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்துடும். அதை வச்சு நம்ம கிளாஸ் எடுத்தா அதோட ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சப்ஜெக்டுக்கான அப்ஜெக்டிவ்ஸை நம்ம கரெக்டாக கொண்டு போகலாம். டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம கரெக்டா கொண்டு போறதுக்கு அது உதவியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜூலை 18ல குரு இஸ் மென்டார் மோர் தென் டீச்சர் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ குரு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் எக்ஸ்ப்ளோரிங் த சேம் பொட்டன்சியாலிட்டிஸ் தட் ஹி ஹிம்செல்ஃப் ஹேஸ் ஆல்ரெடி ரியலைஸ்டு. ஸோ போத் ஆர் ரைட் பட் இஸ் த நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஒன் டீச்சர் குட் இஸ் worthy of 10,000 worthy 1,000 priest. A teacher inspire the student to look within him. So both are correct and it is a correct explanation. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இதுல மேட்ச் இட், அதாவது லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூல என்ன மெத்தட், டீச்சிங் மெத்தட், அதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட். ஸோ லக்சர் மெத்தட் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் ஸ்கில், அசைன்மெண்ட்ஸ், ஃபார்மல் டீச்சிங், சொல்யூஷன். இந்த சைடு பாத்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், டைரக்ட் பிராக்டிஸ் மெத்தட். அதுல லெக்சர் மெத்தட் அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்மல் டீச்சிங். குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா இட் இஸ் அ சொல்யூஷன் மெத்தட், ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்றது ஒரு டாபிக் பத்தி. அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன் இட் ஷோ, அதாவது ஸ்கில் அதை காட்டுறது. டைரக்ட் பிராக்டிஸ் இட் இஸ் அ அசைன்மெண்ட், அந்த இடத்துல கொடுத்து பண்ண சொல்றது. So for a large group of students, அங்க small group, இப்ப இங்க large group. December 18 question பாருங்க. In yoga, one convenient sitting arrangement should include which of include double row with space in between the without dais for the teacher, circular sitting for students, double row with space and with a dais for the teacher,
U-shaped sitting for students. So double row with space la dais வந்து சென்டர்ல டீச்சர். Okay. Which of the following does not directional method of yoga teaching? Demonstration, lecture, practice, group discussion. So இதுல லக்ஷர் மட்டும் டைரக்டா வராது யோகா டீச்சிங்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பிராணாயாமா இஸ் ரிலேட்டட் பாடி அண்ட் மைண்ட். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஹெல்ப் யோகா டீச்சர் இன் இம்பார்ட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் யோகா கிளாஸ். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் should be short, slow and clear. Teacher should maintain distance with students. Several instructions should be given at a time and its required instruction should be repeated. So instruction should be short, slow and clear. If required, instruction should be repeated. தேவைப்பட்டா திரும்ப சொல்லலாம். Next, asanas are classified into which of the following category? ஆசனாஸ்ல என்னென்ன கேட்டகரியில இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ மெடிடேட்டிவ், ரிலாக்ஸிவ், ஓகேங்களா, ஸ்பிரிச்சுவல், சோசியல்லாம் கிடையாது. ஸோ விச் ஆஃப் திஸ் ப்ராக்டிஸ் ஆர் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன்? ஸோ வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னா உங்களுக்கு டக்குனு இதுல தெரியும், யமா நியமா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிசம்பர் 18ல அகடமிக் டீச்சிங் ப்ராசஸ் ஹேவ் ஃபாலோயிங் த காம்பனன்ட்ஸ். என்னென்ன பாயிண்ட் இருக்கு அகடமிக் டீச்சிங்ல? ஆப்ஷன்ஸ் பாருங்க, டீச்சிங், அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட், லேர்னிங். ஸோ டீச்சிங் அண்ட் லேர்னிங் இஸ் த ஆன்சர். அடுத்த அசெட் அண்ட் ரீசன் கொஸ்டின் பாருங்க, இட் இஸ் டிசரபிள் தட் த டீச்சர் ஹிம்செல்ஃப் should give the demonstration of a particular yoga practice. So the teacher can communicate with the student better through the demonstration staged by him. So both are true and correct explanation. அடுத்து next பாருங்க, June 19 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின். What is the first thing you do conduct the yoga class? Introduction, demonstration, setting atmosphere, analyzing the practice. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அட்மாஸ்பியர் கரெக்டா இருக்கா யோகா கிளாஸ் எடுக்கிறதுக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அடுத்த அசெட் அண்ட் ரீசன் பாருங்க, த மெத்தட் ஆஃப் டீச்சிங் மெடிடேஷன் ரிக்வயர் கிரியேட்டிங் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் டிரான்ஸ்குவலிட்டி லீடிங் டு மெடிடேட்டிவ் மூட். ஸோ ஆல் யோகிக் ப்ராக்டிசஸ் கான்ட்ரிபியூட் டு பில்ட் அப் ஆன் த மெடிடேட்டிவ் மூட். ஸோ போத் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பிகாஸ் எல்லா ப்ராக்டிஸுமே வந்து மெடிடேட்டிவ் மூட்டு கொண்டு போக. ஓகேங்களா? நெக்ஸ்ட், யோகா ஒர்க்ஸ் ஆன் ஹோலிஸ்டிக் பிரின்சிபல் ஆஃப் பீஸ் அண்ட் சால்வேஷன். ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட், ஆன் த ப்ராக்டிக்கல் லெவல் யோகா இஸ் மெத்தட் ஆஃப் பேலன்சிங் அண்ட் ஹார்மோனைசிங் தி பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் குமுலேட்ஸ் டு pure wisdom. Answer. Option 3. Next question பாருங்க, as per book Yoga Abhyasyan He Adhyapan, that means teaching of yogic practices, yoga practices. How many kinds of Adhyapan Vyatis here? So that is the 7 types of is there. ஓகேங்களா? இது வந்து டிசம்பர் 19ல கேட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கொஞ்சம் கொஸ்டின் டஃபா தான் இருக்குன்னு. ஸோ அடுத்து பாருங்க, டிசம்பர் 19ல அரேஞ்ச் த ஃபாலோயிங் ப்ராப்பர் சீக்வன்ஸ் பேஸ்ட் ஆன் த டீச்சிங் லெசன் பிளான் ஆஃப் யோகிக் ப்ராக்டிசஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்க, பிரசன்டேஷன் ஆஃப் லெசன், பர்சனல் ப்ராக்டிஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர், குரூப் ப்ராக்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், லெசன் ப்ரெசென்ட் பண்றோம், அடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், அப்புறம் குரூப் ப்ராக்டிஸ், அடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகே, எப்பயுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் கடைசி, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து பர்சனல் ப்ராக்டிஸ், அப்புறம் தான் வந்து நம்ம குரூப் ப்ராக்டிஸ் போவோம். இது உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சு டக்குன்னு எடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the demonstration method has a high educational value with motivation in yoga program. Reason, it upholds the principles of seeing is believing, learning by doing. So and it is a mixture of theoretical and practice of teaching. So both are true, it is the correct explanation. அடுத்து பாருங்க, ஜூன் 20. ஜூன் 20லயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 19ல ஒரு 3 கொஸ்டின் தான். ஸோ uninterrupted and interrupted methods are associated with learning.
So according to teaching methods of yogic practices, how many factors involved teaching method? So 6 factors involved in teaching methods according to teaching method of yogic practices book பிரகாரம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜூன் 20ல கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு த டீச்சிங் மெத்தட்ஸ் ஆஃப் யோகிக் பிராக்டிசஸ், கன்வென்ஷனல் பேட்டர்ன் ஆஃப் சக்சஸ்ஃபுல் டீச்சிங் ஆர் இட் இஸ் ஹேவ் த 2 டைப்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் எ யோகா டீச்சர், ஒரு யோகா டீச்சரோட குவாலிட்டிஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாத்விக் பர்சனாலிட்டி, எ ஹெல்தி பாடி டூயிங் யோகா ப்ராக்டிசஸ், good communication in teaching, self-confidence of yoga practices, good preparation and instructional ability. So first point and fourth point is the correct answer. ஏன்னா ரிமைனிங் 2 பாயிண்ட்டும் அந்த fourth பாயிண்ட்லயே வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 21 நவம்பர் இதுல தான் ஒரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சீம்ஸ் absent in modern times. So maximize the self gratification is moral value. So இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா it is a controversial question actually. So இதுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து both are true. ஸோ இதுக்கு ராங் ஆப்ஷன் சார் அப்படின்னா நீங்க என்ன கமெண்ட்ல ஸ்டேட்டஸ் போடுங்க, இதுல போடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following are the successful teaching learning approach? Successful teaching learning சொல்லிட்டாங்க. ஸோ டீச்சிங் லேர்னிங் அப்படின்னாவே டீச்சர் சென்டர்ட் அப்ரோச், ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ஓட டீச்சிங் ஆப்டிடியூடு கொஞ்சம் இதுல வரும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த வேர்ட் எஜுகேஷன் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம் லட்டின் ரூட். என்ன வேர்டு? எடுசியர் அண்ட் எடுக்கேர். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி. நெக்ஸ்ட் பாருங்க. 21 நவம்பர் அதே இது. அக்கார்டிங் டு டீச்சிங் மெத்தட்ஸ் ஆஃப் யோகிக் பிராக்டிசஸ், த லேர்னிங் பேட்டர்ன் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃப்ரம் டு நோன் டு அன்னோன் பிலாங்ஸ் டு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், எஜுகேஷனல் பிரின்சிபல்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே அக்கார்டிங் டு டீச்சிங் மெத்தட்ஸ் ஆஃப் யோகிக் பிராக்டிசஸ், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் யோகா ப்ராக்டிக்கல் கிளாஸ் இன் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் டு எண்ட். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ரிப்பீட்டட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னதுதான். முதல்ல வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உட்கார வைக்கிறோம். அடுத்து வந்து இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ், நெக்ஸ்ட் குரூப் ப்ராக்டிஸ், தென் ரிலாக்ஸேஷன், ஃபைனலி கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் ஆர் தி மோஸ்ட் சூட்டபிள் டீச்சிங் மெத்தட் ஃபார் டீச்சிங் ப்ராக்டிசஸ் ஃபார் ஸ்மால் குரூப் லேர்னர்? டீச்சிங் மெத்தட் கேட்கறாங்க. முன்னாடி வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டாங்க, இப்போ டீச்சிங் மெத்தட் கேட்கறாங்க. ஸோ கொஸ்டினை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரெஸ்பான்ஸ் டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 21 நவம்பர் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த பர்பஸ் ஆஃப் லெசன் பிளான்? ஸோ டு ரெடியூஸ் த லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் இன் த கிளாஸ் ரூம், டு டீலிங் வித் த டிஃபிகல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம், அண்ட் டு கீப் த கிளாஸ் டுவர்ட்ஸ் த கோல். இதே கொஸ்டின் தான் கொஞ்சம் மாடுலேஷன்ல மாத்தி கேட்டாங்க. ஓகேங்களா? இந்த 48வது கொஸ்டினை எங்க கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஸ்லைட்ல கேட்டிருக்காங்க. ஸ்லைட்ல ஸோ கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா? 48வது கொஸ்டின் 18 கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் தான் மாத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. 22 ஜூலை. ஸோ நம்ம மெயினா இந்த டீச்சிங் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார் யோகிக் பிராக்டிசஸ் அப்படிங்கிற புக்கு நீங்க வாய்ப்பு கிடைச்சா அமேசான்ல வாங்கிக்கோங்க. ஐ திங்க் 240 rupees எவ்வளவு வருது. கைவல்ய தாமாவோட புக்கு, அதை வாங்கிக்கோங்க. இதுல இருந்து நமக்கு 5 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அக்கார்டிங் டு டீச்சிங் மெத்தட்ஸ் ஃபார் யோகிக் பிராக்டிசஸ் விச் இஸ் ஒன் ஆஃப் நாட் அண்ட் அப்ரோப்ரியேட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் யோகா கிளாஸ்? இதுல எது வராதுன்னு கேக்குறாங்க. நாட் அப்ரோப்ரியேட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஃபுல் ரவுண்ட் அரேஞ்ச்மெண்ட் இஸ் த ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட். அக்கார்டிங் டு டீச்சிங் மெத்தட்ஸ் ஆஃப் யோகிக் பிராக்டிசஸ் ஹவு மச் ஏரியா ரிக்வைர்டு எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபார் டியூரிங் யோகா பிராக்டிசஸ்? அதாவது 40 ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொருத்தருக்கு தேவை அக்கார்டிங் டு தட் புக். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி following asana significant keeping in the view of health at the back pristavanas? According to Swami Kulavayananda, the answer is Arthamachendrasan. Next question. Which teaching method is most appropriate to encourage the students for practicing out
of the class hours enhance the skill and performance level of students. So direct practice method is the most appropriate method. Next question பாருங்க 22 July. So 22 July பொறுத்த வரைக்கும் according to teaching book of teaching practices இதுல தெளிவா கொடுத்துட்டாங்க அந்த புக் தான் அப்படின்னு. So essential of good lesson plan. நம்ம ஆன்சர் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். It should take cognizance of individual difference. So it should cover the objectives of the lesson. அடுத்த கொஸ்டின் பாருங்க according to teaching methods of yogic practices book, the advantages of write a lesson plan. ஓகேங்களா, written a lesson plan advantages அது வந்து essentials. கொஸ்டினை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். So first பாருங்க, it helps the teacher to keep the teaching procedure and objectives in mind. It increases the teacher's confidence and prevents him or her from losing direction during the lesson. It helps the teacher to organize his thinking. So அடுத்த next question பாருங்க, the audio visual aids are உங்களுக்கு தெரியும், so television and video. So அடுத்த next question பாருங்க 22 July தான். கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டினுக்கு மேல கேட்டிருப்பாங்க. 10 கொஸ்டின் மினிமம் எக்ஸாம் கேட்டாங்க. ஆனா கடைசி எக்ஸாம்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ 10 கொஸ்டின் அந்த புக்கை நீங்க தெளிவா வாங்கி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மார்க் கேரண்டி. 20 மார்க் இல்லைனாலும் 10 மார்க் கண்டிப்பா கேரண்டி. 5 கொஸ்டின் வரும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச்ல லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 டீச்சிங் லேர்னிங் சப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி என்விரான்மெண்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, a process of adjustment through action, situation in which the whole process is conducted, a process involving methods, content of learning. So these are the options. So first teaching பாருங்க, a process involving methods. அடுத்து B க்கு learning க்கு a process adjustment through action. அடுத்து next the subject of activity is the content of learning. And D is situation in which the whole process is conducted. This is option 4. Next question, which one is the best sequence in the yoga practical class? Adhe same question, paper question, it is repeated again third time. It is asked by 22 July. So first sitting arrangement, and second one check the audibility for the last row of student and verbal introduction to the activity. And fourth one, joint loosening practice, finally the pranayam. Next, December 22 questions. According to book of teaching methods for yogic practices, the performance of any activity from unknown to known to unknown is related to educational principles. Is a repeated question. ஓகேங்களா, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப ஒரு தடவை பின்னாடி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து next, the teacher gives the precise instruction which preceded a demonstration and student perform accordingly. This teaching method is known as response to instruction method. ஓகேங்களா, அடுத்து பாருங்க December 22 question. According to 60 question, according to teaching methods of yogic practice, the essential factors of class: teaching, communication aids, students, environment, management. So management is not necessary and communication aids is not necessary. So teaching, students, environment is the most important. The next question paranga, according to the book of teaching methods of yogic practice, teaching of yoga practice involved observation, demonstration and practice. Okay, this is the answer. The next question paranga, adhe book related question da, recommended teaching principles, psychological principles and communication principles, economical principles, anatomic, psychological principles, sociological principles. So option paranga, psychological principles, anatomic, physiological principles and sociological principles. So the next paranga, the demonstration method has a high educational motivational value in the program. So reason paranga, it upholds the principle of seeing is believing and learning by doing, and it is a mixture of theoretical and practical learning. So both are true and correct explanation.
அடுத்து பாருங்க, லாஸ்ட் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின், ஒன்லி 4 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் again இது வந்து repeated question தான். According to teaching methods for yogic practices, which method refers to a non-competitive type performance with emphasis on skill and form? So this is the option. Demonstration method is the answer. Next question பாருங்க, according to book the teaching methods of yogic practices, the factors influencing teaching methods, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. நாட்டுன்னு கொடுத்துருந்தாதான் சூஸ். ஸோ எது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டென்ட், ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் பாருங்க, த லாஸ்ட் 66th கொஸ்டின், அக்கார்டிங் டு டீச்சிங் யோகிக் ப்ராக்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் எப்படி இருக்கணும்? டிசைர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் நியூ நாலேஜ், ஸ்டிமுலேட் லேர்னிங். This is the answers. Option 2 answer. Next question பாருங்க, select correct yoga sequence for the mentioned step of a good quality yoga lesson plan communicated by the book teaching methods for yogic practices. So options பாருங்க, ஆர்டர் படி கேக்குறாங்க. கரெக்ட் யோகா சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சிங் சைலண்ட் பாயிண்ட்ஸ், அட்வான்டேஜஸ், இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ், குரூப் ப்ராக்டிஸ், டூ அண்ட் டோன்ட்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சைலண்ட் பாயிண்ட்ஸ், தென் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறோம், தென் அட்வான்டேஜஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ், அண்ட் ஃபைனலி குரூப் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டினை மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் படிக்கிறப்ப அந்த டீச்சிங் மெத்தட்ஸ் ஃபார் யோகிக் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கைவல்யதாமாவோட புக்கு உங்களுக்கு ஆன்லைன் அமேசான்ல கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சு அதை வாங்கி படிங்க. ஓகேங்களா? ஸோ Unit-9 ரிலேட்டட் டீச்சிங் வீடியோவும் நம்ம இதுல இருக்கு. யூஜிசி நெட் கோச்சிங் இன் தமிழ் அந்த பிளேலிஸ்ட்ல. ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அதையும் பாருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும்.